ஜல்லிக்கட்டு நடக்காததால் மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேட்டில் பொதுமக்கள் கருப்பு கொடியேற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் தை முதல் தேதியில் அவனியாபுரம், தை 2ஆம் நாளான மாட்டுப்பொங்கல் அன்று பாலமேட்டில் போட்டி நடப்பது வழக்கம். இவ்வாண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடக்காமல் உள்ளதால் கிராம பொதுமக்கள் பெரும் சோகத்தில் உள்ளனர். தங்கள் வீடு, கடைகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மதுரை பாலமேட்டில் இன்றைய தினம் விழாக்கோலம் பூண்டு காணப்படும். ஆனால் தற்போது மாடு அவிழ்த்துவிடப்படும் வாடிவாசலில் பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். தடையை மீறி யாராவது மாடுகளை அவிழ்த்துவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்போர் மற்றும் பொதுமக்களிடம் ஒருவித விரக்தியும் சோகமும் காணப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டு இப்போதைக்கு தடை பண்ணியிருக்கு. தடை பண்ணதுனால நாங்கள் இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் அன்று பொங்கல் கூட வைக்காமல் ஜல்லிக்கட்டு விழா தடை பண்ணதுனால கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பொங்கல் வச்சு கொண்டாடாம இருக்கோம். இது சம்பந்தமா மத்திய மாநில அரசு தலையிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டு அனுமதியை எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்தா இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு நடக்கும். 300 ஆண்டுகளாக நடந்து வந்த ஜல்லிக்கட்டு இன்று தடைப்பட்டு மிக துக்கத்துடன் கருப்பு கொடி ஏந்தி உண்ணாவிரதம் இல்லாமல் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தாமல் நாங்கள் பசியோடு இன்னும் அந்த துக்கத்தை கொண்டு ஆக்ரோஷமாக நமது மண்ணில் இந்த ஒரு பெரும் சோகத்தை ஏற்பட்டது. இதற்கு இந்த தடையை இல்லாமல் இருந்தால் இந்த ஊரில் தமிழக வீர விளையாட்டு இன்னும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். இந்நேரம் கட்லு பீரோ, துண்டு வேஷ்டிகள், தங்க காசுகள் என்று மாட்டு வீரர்கள் வாங்கியிருப்பார்கள், மாட்டுக்காரர்கள் கொடுத்திருப்பார்கள், மாட்டுக்காரர்கள் சந்தோஷமா இருந்திருப்பார்கள், ஊரும் சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த காளைகளை நாங்கள் வளர்க்குறது பிள்ளை போல் தான் வளர்க்கிறோம். இன்னைக்கு பெரிய துக்கத்துடன் தான் இருக்கும். மனசங்கடங்கள் அதிகமா இருக்கிறது. இருக்க மக்கள் கடையடப்பு பொங்கல் கொண்டாடல பொங்கல் கொண்டாடல இன்னும் இதுவரைக்கும் நாங்களும் சாப்பிடவில்லை. பாலமேட்டில் ரொம்ப பெரும் சோகத்துடன் பெரிய சோகத்துடன் இருக்கிறோம். ஜனவரி 16 எங்க ஊர்ல எப்போதுமே மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தி பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு சாயந்தரமே பல ஊர்கள்ல இருந்து, சுத்துப்பட்டியில இருக்க பல ஊர்கள்ல இருந்து எங்க ஊருக்கு மாடுகளை இறக்கி இந்நேரம்லாம் ஒரு பெரிய திருவிழா கூட இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எங்க பாட்டன்மார்கள் எல்லாருமே நடத்திட்டு வந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இதை தடை பண்ணியிருக்காங்க. இதை தடை பண்ணனால ஊரே கடைகளுக்கு முன்னாடியும் சரி, வீட்லயும் சரி கருப்பு கொடி வச்சு துக்க தினமா அனுசரிச்சு கொண்டாடுறோம். இது எங்களுக்கு பெரிய சோகமா தான் இருக்கு. ஏன்னா எங்க பாரம்பரியம், தமிழரோட வீர விளையாட்டு இப்ப நிறைய தமிழரோட அடையாளத்தை அழிச்சிட்டு வர்றாங்க. அதோட இந்த விளையாட்டை அழிக்கிறதுக்கு எங்க தமிழரோட வீர விளையாட்டை எங்க தமிழரோட வீரத்தை இதை தடை பண்ற மாதிரி இருக்கு. முன்னதாக பாலமேட்டில் வெள்ளியன்று காலை கோவில் காளை மாடுகளை அலங்கரித்து அழைத்து வாடிவாசல் வரை வர முயன்ற ஊர்க்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு காணப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர்.